ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். அதாவது காயிதே மில்லத்தோட 131வது பிறந்தநாள் இன்று டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல வந்து இவர் ஒரு டாபிக்கே வந்து இவரோட நேம் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தான் இந்த காயிதே மில்லத். அதாவது இவரோட உண்மையான பெயர் வந்து என்ன அப்படின்னா முகமது இஸ்மாயில் சாஹிப். அந்த பேரை வந்துட்டு காயிதே மில்லத், அதாவது காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அரபு மொழியில வந்து காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்களின் வழிகாட்டி அடுத்த சமுதாயத்தின் தலைவர் அப்படிங்கிற மீனிங்ல வந்து பொருள் வரும். அந்த அளவுக்கு வந்து இவருக்கு ஒரு பெரிய இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் தலை சிறந்த முஸ்லீம் தலைவர்கள் ஒருவர் தான் வந்து இவர் காயிதே மில்லத். அது மட்டும் இல்லாம சமூக நல்லிணக்கத்தின் சிற்பி அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் சொன்ன ஒரு கூற்று வந்து தமிழை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்கு. என்ன கூற்று அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பழமையான மொழியைத்தான் இந்தியாவின் தேசிய மொழியாக்க வேண்டும் என்றால் தமிழை தான் தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம தேசிய மொழி வந்து இப்ப ஹிந்தியா இருக்குது. ஆனா வந்துட்டு என்னன்னா தமிழ் தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம தமிழை வந்து ரொம்ப ரொம்ப உயர்வான இடத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கிறதுனா வந்து இந்த காயிதே மில்லத். இந்த ஒரு கோட்ஸ் வந்து நம்ம தமிழுக்கு வந்து எவ்வளவு சிறப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து இவரோட கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். தேங்க்யூ.